ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான கட் ஆஃப் மார்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நடந்து முடிஞ்ச எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி, ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டாகும். எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் குறைக்கப்படும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் இந்த வருடம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட மார்க்கை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போனா தான் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ மார்க் குறைய போகுது அப்படின்றத நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியும். ஆல்ரெடி நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோம், எத்தனை கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ கரெக்டாக போட்டிருப்பாங்க அப்படின்றத வச்சு தான் நம்ம இந்த மார்க்கை சொல்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு முழுமையான தகவல் கிடைக்கும். குரூப் 4 பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நிறைய பேர் நிறைய இடத்துல, அதாவது குரூப் 4 எழுதுகிற எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தமிழ் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இல்லை மாநாடு நடத்த போகிறோம், இல்லை டிஎன்பிஎஸ்சிக்கு எதிராக நிறைய பேர் ஃபோன் பண்ணி கூட கேட்டுட்டாங்க, நீங்கள் எந்த சோர்ஸ்லேருந்து இந்த தமிழுக்கு நீங்கள் எடுத்தீங்க, தமிழ் கொஸ்டின்ஸ் பேப்பர் எந்த சோர்ஸ்லேருந்து நீங்கள் எடுத்தீங்க. அதாவது இத்தனை வருஷமாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வருஷம் லட்சக்கணக்கான பேர் எழுதிட்டுருக்குறாங்க. ஸோ இத்தனை வருஷம் இல்லாது இந்த வருஷம் மட்டும் ஏன் இவ்வளோ அகெயின்ஸ்டாக டிஎன்பிஎஸ்சிக்கு அகெயின்ஸ்டாக நம்ம எல்லாரும் பேசுகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களோட கொஸ்டின்ஸ் பேப்பர் அவ்வளோ டஃப்பாக இருந்தது. யாராலையுமே பார்த்தீங்க அப்படின்னா 170, 175, 180 மார்க்கெலாம் எடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. தமிழை பொறுத்த அளவில் அவங்க ரொம்ப கஷ்டமாக கேட்டிருந்தாங்க, ரொம்ப டீப்பாக கேட்டிருந்தாங்க. ஸோ வருஷம் லட்சக்கணக்கான பேர் எழுதுகிறாங்க, 11 லட்சம் 12 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. ஆனால் அவங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க 2 வருஷமாக 3 வருஷமாக உயிரை கொடுத்து ஃபேமிலியை பார்க்காம வேலை செய்யாமல் வேலையை விட்டுட்டு நிறைய பேர் இந்த குரூப் 4 படித்து எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடணும் அப்படின்ற ஒரு கனவோடு படிச்சிட்ருக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி ரொம்பவே நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்க. அதாவது நிறைய பேர் குரூப் 4 ஒரு லட்சியமாக வச்சுக்கிட்டு நிறைய அவங்க கனவுகளை தொலைச்சிக்கிட்டு வேலை செஞ்சிட்ருங்க, ப்ரைவேட்டாக வேலை செய்கிறவங்க வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, ஒர்க்கிங் உமன் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம அகாடமி போய் படிக்கிறாங்க, இல்லை வீட்டிலேயே இருந்து படிக்கிறாங்க, யூடியூப் பார்த்து படிக்கிறாங்க. இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த குரூப் 4 ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. கொஸ்டின்ஸை எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இதில் அவங்க டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் சிலபஸ்லேருந்து எடுக்காமல் வேறு எதுலாவது நீங்கள் எடுத்தோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சிலபஸ்லேருந்து எடுத்தாங்கன்னே வச்சுக்கலாம். அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே சிலபஸில் இருக்கா அப்படின்றது டவுட்டு தான். இல்லை அதையுமே அவங்க தான் சொல்லணும், ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்கள் சிலபஸ்லேருந்து தான் எடுத்தீங்களா அப்படின்றத அவங்களே தெளிவுபடுத்தினா தான் நமக்குமே ஒரு தெளிவு கிடைக்கும். அதாவது நம்ம புக்கை மட்டும் வச்சுமே படிக்கிறோம், அவங்க வருஷம் இன்க்ரீஸ் ஆகிறாங்க, அவங்க காம்படிஷனை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு யோசித்து அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. யாராலையுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 120, 125 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதே பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு மேலே கொஸ்டின்ஸ் போடவே முடியாது. அந்தளவுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். தமிழை பொறுத்தளவில் நம்ம 60 கொஸ்டின்லேருந்து 70 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் போட முடியும். கண்டிப்பாக நீங்கள் 100 கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு தான்
கொஷின்ஸை வந்து கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக 70 தான் வந்து எடுக்க முடியும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப நல்லா படிக்கிறவங்க, உயிரை கொடுத்து படித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 75 தான் வந்து கொஸ்டின்ஸ் போட முடியும். அதற்கு மேலே போட முடியாது. சரி, இப்போது கட் ஆஃப் மார்க்கை பற்றி நம்ம பார்த்துடலாம். கட் ஆஃபை பொறுத்தளவில் நீங்கள் வந்து எந்த கம்யூனிட்டியுமே நான் வந்து சேர மாட்டேன், நான் வந்து ஜென்ரல் கேட்டகரியோட சேர்ந்தவன், எனக்கு வந்து எந்த விதமான ப்ரையாரிட்டியும் கிடையாது, பிஎஸ்டிஎம் கிடையாது அப்படின்னு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து கட் ஆஃப் குறையும். அதாவது டிஎன்பிஎஸ்சி தரப்பில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து நமக்கு அவங்க பண்ணி தான் வந்து ஆகணும். ஒன்று வந்து எக்ஸாம் வைக்கணும், இல்லை கட் ஆஃப் மார்க்கை வந்து குறைச்சி வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணணும். அவங்க எக்ஸாம் இந்த எழுதின 11 லட்சம் பேருக்கும் கண்டிப்பாக வைக்க முடியாது. கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் மார்க்கை குறைச்சி வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து நடக்க போகுது. இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஜென்ரல் எந்தவித ப்ரையாரிட்டியும் இல்லாமல் வெறுமனே ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்தளவில் உங்களுக்கு நீங்கள் 165 அபோவ் மார்க்கை நான் சொல்கிறேன். மார்க்கை பொறுத்தளவில் 165 அபோவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க்காக வந்து வரும். எம்பிசி பிசி இவங்கெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 160 155 அந்த மாதிரி வரும். இல்லை பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்க அப்படின்னா எம்பிசி பிசி டிசி இவங்களுக்குலாம் சொல்கிறேன். பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு 160 இல்லை 155லேருந்து 160 மார்க் வரை நமக்கு கட் ஆஃப் மார்க்காக வரும். கண்டிப்பாக குறையும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுதுனவங்க அது ப்ளஸ் கொஸ்டின்ஸை வந்து நான் வச்சு நம்ம முடிவு பண்ணுற ஒரு விஷயம். கண்டிப்பாக ஒரு 150லேருந்து 155லேருந்து 160 வரை. இதே எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க, எஸ்சிஏவாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 150லேருந்து 155 வரை கட் ஆஃப் மார்க் வந்து வரும். இதே வந்து பிஎஸ்டிஎம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் பிஎஸ்டிஎம் டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ இந்த மாதிரி இருக்கிறவங்களெலாம் கண்டிப்பாக ஒரு 145லேருந்து 150 மார்க் வரை நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங் போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதுலேயுமே ப்ரையாரிட்டி வச்சுருக்காங்க. முதல் தலைமுறை பட்டதாரி, அதுக்கப்புறம் வந்து கொரோனாவில் தாய் தந்தை இருந்தாங்க, விடோ, இவங்க எல்லாத்துக்கும் விடோ இல்லை வந்து டிசபிலிட்டி பர்சன்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 135லேருந்து 140க்குள்ளே எடுத்தாலே இந்த விடோ, அப்புறம் டிசபிலிட்டி பர்சன்ஸ், லோவர் விஷன்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் வந்து இந்த மார்க்கில் தான் வந்து வரும். கண்டிப்பாக ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. அதர் ப்ரையாரிட்டி உள்ளவங்க கண்டிப்பாக வந்து ஒரு 150 ஆனால் நீங்கள் எடுத்திருந்தீங்க, இல்லை வந்து 140லேருந்து 150க்குள்ளே வந்து நமக்கு கட் ஆஃப் மார்க் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இதற்கும் கீழே குறையுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ரொம்ப குறைச்சி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் அதிகமாக வந்துட்டுனா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த கட் ஆஃப் மார்க்லேருந்து நமக்கு 5 மார்க் வந்து கூடும் இல்லை குறையும். அதற்கு மீறி போகிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மார்க்கு, உங்களோட கம்யூனிட்டியை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.